கொழும்பு ஹோட்டல் கட்டணங்கள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பில் பாரிய அதிகரிப்பு. சொர்க்கத்தின் வாசல் இதுதான் எங்கு உள்ளது தெரியுமா? இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். மீண்டும் குறைக்கப்படவுள்ள மின்சார கட்டணம். சுவிஸ் குடியுரிமை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். ஆஸ்திரேலியாவுக்கு இலகுவாக செல்ல வாய்ப்பு. இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கனேடிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். கொழும்பு நகர ஹோட்டல்களுக்கு அறிமுகப்படுத்திய குறைந்தபட்ச அறை கட்டணத்தை 2 மாதங்களில் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கவுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், 2023 செப்டம்பரில் ஹோட்டல் உரிமையாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு நகர ஹோட்டல்களுக்காக இந்த நடைமுறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு $100, 4 நட்சத்திர ஹோட்டலுக்கு $75, 3 நட்சத்திர ஹோட்டலுக்கு $50, 2 நட்சத்திர ஹோட்டலுக்கு $35 மற்றும் 1 நட்சத்திர ஹோட்டலுக்கு $20 என கட்டணங்கள் குறித்த வர்த்தமானியில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் குறைந்த கட்டணங்களுக்கான மறு அறிமுகம் தொழில்துறைக்குள் பிளவை உருவாக்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கூறியது போல் ஓரிரு மாதங்களில் குறைந்தபட்ச அறை கட்டணங்களை ரத்து செய்வது குறித்து நாங்கள் பரிசீலிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு $5 பில்லியன் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் வரை மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் அந்நிய செலவாணி சந்தைகளிலிருந்து நிகர அடிப்படையில் மத்திய வங்கி அந்நிய செலவாணியை கணிசமான அளவில் கொள்முதல் செய்தமையே நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்புக்கு முக்கியமான காரணமாகும். இந்த உத்தியோகபூர்வ கையிருப்புகளில் சீனாவின் மத்திய வங்கியின் அந்நிய செலவாணி வசதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பில் மார்ச் மாதத்தில் வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் $1139 மில்லியன் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 9.8% அதிகரிப்பு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தின் வடமேற்கு பகுதியில் ஜாங்ஜியாகி அமைந்துள்ளது. இங்கு இருக்கும் தியான்மின் மலை சீனாவின் தேசிய பூங்காக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மலையில் இயற்கையாக தோன்றியிருக்கும் வலிவான பகுதியை தான் சொர்க்கத்தின் வாசல் என்று குறிப்பிடுகின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் உள்ள இந்த வளைவு பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அந்த வளைவிலிருந்து எட்டி பார்த்தால் உடம்பெல்லாம் புல்லரித்துவிடும். அந்த அழகிற்கு இயற்கையின் அழகு வசீகரமாக இருக்கும். கடந்த 2005ஆம் ஆண்டிற்கு பின் இந்த மலைப்பகுதியில் கேபிள் கார் அமைக்கப்பட்டது. கேபிள் கார் மூலம் சுமார் 4000 அடி வரை சென்றடைய முடியும். அது மாத்திரமன்றி மலைக்கு செல்ல சாலைகளும் மலையின் மீது கண்ணாடி நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கத்தின் வாசல் என்று அழைக்கப்படும் முனைக்கு செல்வதற்கு 999 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டியிருக்கும். இந்த படிக்கட்டுகள் சொர்க்கத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் என்று சீனா மக்கள் கூறுகின்றனர். சீனாவின் கடிதத்தின்படி 9 என்ற எண் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் எண்ணாக நம்பப்படுகிறது. இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 9.1% வலுவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை யூரோ, ஸ்டேர்லிங், பவுண்ட், ஜப்பானிய யென் மற்றும் இந்திய ரூபாவுக்கு நிகராகவும் இலங்கை ரூபா வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் நாட்டின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு $5 மில்லியன் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நடப்பு மே மாதத்திற்குள்ளாக மின்சார கட்டணம் மீண்டும் குறைக்கப்படவுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி வீட்டு பாவனைக்காக மின்சார கட்டணம் 21.9% குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக 30 அலகுகளுக்கு கீழ் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு 33% கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இம்மாத நடுப்பகுதியில் மின்சார கட்டணம் மீண்டும் கணிசமான அளவில் குறைக்கப்படவுள்ளதாக தெரியவந்துள்ளது. சுவிஸ் குடியுரிமை தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுவிஸ் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு முன் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர குடியுரிமை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் என சுவிஸ் அரசு அறிவித்துள்ளது. இந்த விதியானது வெளிநாட்டவர்களான சுவிஸ் குடிமக்களின் கணவர் அல்லது மனைவிக்கு பொருந்தும் என சுவிஸ் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வரை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சுவிஸ் குடியுரிமைக்காக விண்ணப்பிப்பவர்களிடம் செட்டில்மென்ட் சி பெர்மிட் எனும் உரிமம் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த விதி ஐரோப்பிய ஒன்றியத்தாரருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தாரர் அல்லாதோருக்கும் மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் தொழில் அல்லது கற்கை நடவடிக்கைகளுக்காக செல்வதற்கு எதிர்பார்க்கும் இளைஞர்களின் கனவை நனவாக்க
இலவாக்கும் விசேட வேலை திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டம் கொழும்பு 5 ஹெவ்லாக் சிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த வேலை திட்டம் இலவசமாக நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சரியான முறையில் செல்வதற்கு வழிகாட்டுவதே இதன் நோக்கமாகும். ஆஸ்திரேலியாவின் பிரதான குடியேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சட்டத்தரணிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். மாணவர் விசா, ஸ்பான்சர் விசா உட்பட அனைத்து விசாக்களும் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்படும். சரியான பல்கலைக்கழகம் ஒன்றை தெரிவு செய்தால் குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கான பாடநெறியை தெரிவு செய்தல், புலமை பரிசிலுக்கு அவசியமான தகுதி பெறுதல் ஆகியவை தெளிவுபடுத்தப்பட உள்ளது. புலமை பரிசிலுக்கு ஈடுபடுத்தல், நிதி சேவைக்காக சரியான ஆலோசனை வழங்குதல் மற்றும் தொழில் விசாவுக்கு அவசியமான அனுசரணைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான வழிமுறை தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடிய பொருளாதாரத்தில் சிறிதளவு மாற்றம் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டின் புள்ளிவிவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.5% அதிகரித்திருந்தது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.2% பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரிய அளவு மாற்றங்கள் பதிவாகாது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்தமாக 20 துறைகளில் 12 துறைகளில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக கனடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.